முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் என் மனசுக்கு பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ எதிர்பார்த்த விஷயத்தை உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் உனக்கு இருப்பதால இப்போ என் ஆசீர்வாதத்தோட இதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக ஓடிவா என் செல்வமே. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் இன்னொருத்தரை பயமுறுத்துறான்னா அவன் மனசில் பயப்படுறான்னு அர்த்தம். தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைப்பதற்காக தான் அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போகிறதும் அடுத்தவங்களை பயமுறுத்துவதும். உண்மையிலேயே வலிமையான மனிதனாக இருக்கக்கூடிய யாரையும் பயமுறுத்த மாட்டாங்க. யார் மீதும் கத்தி கோபப்பட்டு எரிச்சல் அடையவும் மாட்டாங்க. வலிமையுள்ள மனிதர்கள் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, பரவாயில்லன்னு அமைதியாக, உறுதியாக, தைரியமாக இருப்பாங்க. நீயும் என் செல்லப்பிள்ளையாக இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அல்லவா? முதல்ல நீ வலிமையுள்ள, திறமையுள்ள, புத்திசாலிங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக, மன அமைதியோட கையாள கற்றுக்கோ. எந்த விஷயமும் நீ தப்பு செஞ்சிட்டேன்னு தெரிய வரும்போது முதல்ல மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தீனா கண்டிப்பாக நீ தைரியசாலிதான். அதே போல் அடுத்தவங்க தவறு செஞ்சிட்டாங்கன்னு வந்து மன்னிப்பு கேட்கும்போது முடியாதுன்னு மறுக்காமல் அதை மன்னிக்கக்கூடிய வலிமையுள்ள நல்ல புத்திசாலி பிள்ளையாகவும் நீ இருந்து கொள் என் செல்வமே. முதல்ல மன்னிப்பு கேட்குறவன் தைரியசாலி, முதல்ல மன்னிக்கிறவங்க வலிமையானவர்கள், முதல்ல நடந்த விஷயத்தை மறப்பவர்கள்தான் மிகவும் மகிழ்ச்சியானவர்கள். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு பிடிக்காத, உன் மனசுக்கு விரும்பாத எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது யார் உன்னை கோபப்படுத்தினாலும், யார் உனக்கு எரிச்சலை கொடுத்தாலும், வெறுப்பை உண்டாக்கினாலும் நீ எதையும் கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாம். எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை இன்பமயமாக ரசித்து வாழ தயாராய்க்கோ தங்கமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்கள எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட வச்சுக்கிறதும் அவர்களிடமிருந்து விலகுவதும் உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய விருப்பம்தான். நீ எதையும் யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எதையும் யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா உன்னை பற்றி தானாக புரிஞ்சுக்கிறவங்க தான் உன்னை சரியாக தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. நீ யார், என்ன, எப்படி, எதுக்காக இதை செய்கிறன்றத எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ள மனிதர்கள் யாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்க முடியாது தானே. யார் உன்னை எப்படி புரிந்து கொண்டாலும் நீ எதையும் கண்டுக்காமல் கவலைப்படாமல் நீயாக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ தயாராகு. நம்பிக்கையும் பயமும் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தானே. ஏதோ ஒரு விஷயம், அது கடவுளோ தெய்வமோ விதியோ, அதன் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது அதற்கேற்றார் போல நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீரும். தேவையில்லாத தீய விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது தான் உனக்குள்ள பயம் உருவாகுது. நம்பிக்கையை நல்ல விஷயங்கள் மீது பக்கம் மட்டும் வச்சும்போது, நல்ல விஷயங்களில் நீ கவனம் செலுத்தும் போது அது உன் வாழ்க்கையவே நிச்சயம் அழகானதாக ஆக்கும் என் செல்வமே. யார் உன்னை அவமரியாதை செஞ்சாலும், யார் உன்கிட்ட சண்டைக்கு வந்து ஆவேசம் அடைஞ்சு பேசினாலும் நீ எப்போதும் நான் நல்லதை தான் செஞ்சேன், நான் நல்லதுக்காக தான் செஞ்சேன்றதை அவங்களுக்கு நிரூபிக்க முயற்சி செஞ்சு நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையிலேயே நீ யாருக்காவது உன்னை நிரூபிக்கணும்னு நினச்சினா அது உன்னை பெற்றவங்களுக்கும் உன் மனசாட்சிக்கும் மட்டும்தான். ஏன்னா உன்னை பெற்றவங்க பேரை நீ காப்பாற்றினன்றதை அவங்களுக்கு நிரூபிக்கும் விதமாக நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. அதே போல் நீ செய்கிறது சரிதான்றதை உன் மனசாட்சிக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் என் செல்வமே. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்காம இருந்தாலும் நீ அதுக்காக கவலைப்படுறதில்லன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீ கேட்டதை நான் கொடுப்பேன் தான் நான் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நீ கேட்டதை விட மேலாக சிறப்பான விஷயங்களை தான் இந்த முருகன் உனக்கு தருவேன்றதை புரிஞ்சுக்கோ.
இந்த உலகத்தில் 1000 பேர் 1000 விதத்தில் அவங்களுக்கு எது சரியோ அதை தான் நியாயம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ எப்போதும் உனக்கு எது நியாயமோ, உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ, சந்தோஷத்தை தருமோ அதன் மீது மட்டும் கவனம் செலுத்து. அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை எல்லாம் சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணுறது உனக்கு அனாவசியமான வேலை. அவங்க வாழ்க்கைக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கும் எது சரியோ அதை அவங்க பேசட்டும். உன் வாழ்க்கைக்கு எது சரியோ, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ சரியாக செஞ்சால் போதுமே செல்வமே. உன்னை புரியாத மனிதர்கள் இருக்கும் இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதற்கு பதிலாக யார் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும்னு அதை அவர்களிடமே விட்டு மௌனமாக நகர்ந்து போக தயாராகு. உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களிடத்தில் தேவையற்ற விளக்கம் கொடுக்க வேண்டாம் என் செல்வமே. ஆபத்தோ பிரச்சனையோ எது வந்தாலும் அது அனைத்திலும் இருந்தும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு வசதி சௌகரியம் மற்றவங்க மதிப்புன்னு தேவையற்ற விஷயங்களில் மட்டும் கவனம் வைக்காமல் உனக்கு தேவையான விஷயங்கள் மீதும் கவனம் செலுத்து. வசதி வாய்ப்பும் சௌகரியமும் சுகமும் மற்றவர்களின் மதிப்பும் மரியாதையும் உன் கைகளில் இல்லை அல்லவா? உன்னுடைய வேலைகளை உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு எதை கொடுத்து உன்னை எப்படி வசதி வாய்ப்போட சௌகரியமாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ஏதாவது ஒரு விஷயம் நீ தப்பாக செஞ்சினா, உனக்கு தப்பான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும்னா, பிரச்சனைக்குரிய ஒரு செயலை செய்வதற்காக உனக்கு தைரியம் கொடுப்பதற்காக பல பேர் ஓடி வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், தைரியமாக செய், நான் இருக்கேன்னு உனக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நீ செய்த செயலின் மூலமாக பிரச்சனை வரும்போது உன் பக்கத்திலேயே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எப்போவுமே உனக்கு பிடிச்சா மட்டும் எந்த விஷயத்தையும் செய்ய. உன் மனசு விரும்பாத எந்த விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் நீ எதுக்காகவும் செய்யக்கூடாது. உனக்கு எது சரின்னு படுதோ, உன் மனசுக்கு எது சரின்னு தடுப்படுதோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. அதே போல் எல்லாருக்காகவும் இறக்கப்படக்கூடிய நல்ல குணமுள்ள நல்ல அப்பாவியா வெகுளித்தனமா யதார்த்தவாதியா மனிதாபிமானமுள்ள இறக்கப்படக்கூடிய ஆளாக நீ இருக்க. ஆனால் நீ இறக்கப்படுவது ஒரு கொடிய ஓநாய்க்காக இருந்ததுன்னா, ஒரு கொடூரமான எதிரிக்கு நீ இறக்கப்பட்டீன்னா அது உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இரக்க குணமும் உதவி செய்யும் மனப்பான்மையும் நல்லது தான். ஆனால் அதை கெட்டவங்களுக்கு செய்யும்போது நீ அவங்க செய்கிற கெட்டதுக்கு துணையாக இருந்ததன் மூலமாக உனக்கும் பாவம் வந்து சேரும் அல்லவா? நரியாக நீ இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு யோசித்து நல்ல விதமாக உதவி செய்ய முடியும். ஆடாக இருந்து அப்பாவியாக ஏமாந்து ஓநாய்க்காக இறக்கப்பட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க வேண்டாம். எப்போதும் எல்லா இடங்கள்லையுமே நீ விவாதம் செஞ்சு வாக்குவாதம் செஞ்சு தான் நீ பெரிய ஆளுங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவாதம் செய்வதற்கு பதிலாக குறைவாக பேச கற்றுக்கோ என் செல்வமே. எல்லா இடங்கள்லையும் எனக்காக நான் தான் பேசணும், எனக்காக என்னை விட்டால் பேசுகிறதுக்கு வேறு யாரும் இல்லை, என்னை பற்றி என்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு நினச்சி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காத. சில நேரங்களில் நீ பேசி பேசி புரிய வைக்க முடியாத விஷயங்களை கூட அமைதியாக இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கு இது பிடிக்கலை, உனக்கு இது பிடிக்கலை, இது உனக்கு சரியாக வரலை, செய்ய தெரிலன்றதை அவங்க தானாகவே புரிஞ்சுக்குவாங்க. அமைதியாக இருப்பதும் கூட உன்னுடைய எண்ணத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு பல இடங்களில் பல செயல்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. இன்னைக்கு நீ பார்க்குற கடின உழைப்பாளிகள் எல்லாம் ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீ அமைதியாக அன்பாக பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கோபப்படுறவங்களா சுயநலம் மிகுந்தவர்களாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீ பார்க்குற பணிவும் பொறுமையும் நன்றி உள்ளவர் கொண்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அகந்தையோடும் யாரையும் மதிக்காமல் எல்லாரையும் துச்சமாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வருடமும் நீ பார்க்குற ஒவ்வொரு நல்ல குணமும் அவங்க வாழ்க்கையில் நடத்திய ஒரு போராட்டத்திலிருந்து கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஆரம்பத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஒவ்வொரு மனிதனின் வயசு ஆக ஆக, காலம் மாற மாற, பக்குவம் வர வர, ஒவ்வொருக்குள்ளுக்குள்ளேயும் குணங்கள் மாறி அமைதியானவர்களா, அன்பானவர்களா, பணிவானவர்களா, நன்றியுள்ளம் கொண்டவர்களா, பொறுமையானவர்களாக மாறி போகிறாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய குறையாக நீ எதை பார்த்து வெறுப்பு கொள்கிறாயோ, அந்த குறையே நாளைக்கு உனக்கு நிறைவாக மாறி உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கூட மாறும் என் செல்வமே. எல்லாருமே வாழ்க்கையில் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காலம் மாற மாற எல்லாமே மாறும், சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கை சூழ்நிலையையும் இந்த முருகன் உனக்காக சரி செஞ்சு, உனக்குள் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செஞ்சு, உன்னை நிறைவாக நல்லபடியாக வாழ வைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் வெறும் உயிரோடு தான் இருக்காங்களே தவிர வாழ்க்கை வாழ்பவர்களாக இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும்போது சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் ஒருவனாக நீ இருக்காதே. வாழ்க்கை எதுக்கு? வாழ்வதற்காக தானே. உன் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும், சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களையும் ரசித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ தயாரான பிள்ளையாக நீ இரு. ஓம் முருகா சரணம்.